கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ ஒன்று போடுறேன். இன்றைக்கி சண்டே எபிசோடில் என்னென்ன பண்ணுறங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபில் வீடியோவை பார்ப்பீங்க. மணியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6:25 ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிரவுண்ட் அப்டேட் பண்ணுறேன். 30 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம ரன்னிங் போகிறோம். எவ்வளோ ஓடுறோங்கிறத பார்க்கும். ஷூவே சாக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. இன்றைக்கி கிரவுண்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க போகலாம். பைக்கில் தான் போகிறோம். இன்றைக்கி நம்ம கிரவுண்டுக்கு நடந்தெல்லாம் போக மாட்டோம். பைக்கில் போயிட்டோம். இன்றைக்கி நம்ம கிரவுண்டுக்கு போகல, ரோட்லேருந்து தான் ஓட போகிறோம். இங்கேருந்து நாங்குநேரி பெருமாள் கோயில் வர ஓடலான்னு முடிவு பண்ணிட்டோம். மணியை பார்த்தீங்கன்னா ஒரு 6:45 இருக்கும் கரெக்டாக. நம்ம கூட இன்றைக்கி யார் ஓடுறான்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி தான். இந்த காமிக்கிற வீடியோவில் சொல்லு. கார்த்தி வெறும் ஹாய் மட்டும் சொல்லிட்டு ரன்னிங் இப்போ வார்ம் அப் போட்டாச்சா? எப்படி ஓடிடலாம். மணி 7 தானே, 8:30 கிலோ வந்துடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஓடிட்டு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். வெயில பாருங்கள், 7 மணி தான் ஆகுது. 2 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து சூரங்குடி வர வந்திருக்கோம். இப்போ ரீச் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்தது பண்ணுறேன். இது கேவலமாக இருக்குல்ல கைஸ். பைபாஸ் ரோடு ரீச் ஆகிட்டோம், பார்த்துக்கோங்க. 27 நிமிஷம் இருக்குது பைபாஸ் வர்றதுக்கு. ரோட் ஸ்பேஸ்லாம் ரன்னிங் ஆகணும். பஸ் வருது பின்னாடியா. சரி போ. ஓகே உன் இடத்துக்கு வர மாட்டோம் கைஸ். இங்கே பாருங்க, வேலையை காமிச்சு அவன் இடத்துக்கு வந்தோடனே சரி போ. ஓகே ஒன்றும் செய்ய மாட்டோம். போ. கார்த்திங்க பேர் புது ஃப்ரெண்டு. போ. போயிட்டு வா, நாங்கள் போயிட்டு வரோம். பாய் கைஸ். நாங்கள் நிறுத்தி எனக்கு வந்துட்டோம். வெயில், சரியான வெயில். இந்த இடத்துல மரம் இருக்கிறதுனால கூறாப்பு. நாங்கள் பாலத்துக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிட்டு. கார்த்தி எனக்கு முன்னாடி போயிட்டான். வெயில பாருங்கள், பாடி செம்மையாக டீஹைட்ரேட் ஆகுது. பாலத்துக்கு வந்துட்டோம் கைஸ். பாலத்துக்கு வந்துட்டோம், பார்த்துக்கோங்க எவ்வளோக்குள்ளே டீஹைட்ரேட் ஆகிட்டுன்னு பாடி. வெயில பாருங்கள், சரியான வெயில். இன்றைக்கி காலையில் 7:30 வெயில் இல்லை. நானும் கார்த்தியும் ஒரு வழியாக பெருமாள் கோயில் வந்துட்டோம். நாங்குநேரி பெருமாள் கோயிலுக்கு ரீச் ஆகிருக்கோம். இங்கே பாருங்கள், பின்னாடி தான் நம்ம பெருமாள் கோயில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி குளம். எவ்வளோ கிலோமீட்டர் வருது கார்த்தி? கரெக்டாக அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து வர ஒரு 8.5 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் போகணும். டோட்டலாக 16 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓடிடுவோம் நினைக்கிறேன். 17 கிலோமீட்டர் ஓடிடும். இதில் 8.5, அதில் ஒரு 8.5, 17 கிலோமீட்டரு. பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு நாங்குநேரி, பார்த்துக்கோங்க. அப்படி இந்த பிள்ளையார் சாமியை கும்பிட்டு உங்களுக்கு வீடியோ லைட்டாக போடுறேன் பாருங்கள். ஷூவை மட்டும் கலத்திட்டு அப்படியே சாக்ஸோடு போய் சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே பிள்ளையாருக்கு 2 தோப்பு காரணமும் போட்டேன். கைஸ், நாங்குநேரி குளத்தில் எவ்வளோ தண்ணி வற்றாமல் இருக்குது பாருங்கள். தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது. கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம பெருமாள் கோயில் பின்னாடி நாங்கள் இப்போ ஓடி வந்து நின்றுட்டுருக்கோம். குளத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ வியூ எப்படி ஜம்முன்னு இருக்குன்னு. இதுதான் நாங்குநேரி குளம். டடான் கைஸ், ஓடிட்டு வந்து இப்படி வியூவை பார்க்கறதுக்கே ஜம்முன்னு இருக்குது. கன்னியாகுமரி அதெல்லாம் போகவே வேணாம் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. நாங்குநேரிக்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். யாரும் நாங்குநேரியில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். அவ்வளோ கைஸ், தண்ணி பாட்டில் அங்கே வந்தாச்சு. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு தண்ணி குடிச்சு அடுத்து ஓட வேண்டியதான். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டோம் கடையிலேருந்து. இங்கே பாருங்க, தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியதான். கார்த்தி, தண்ணி குடிச்சோடனே பாடி எப்படி இருக்கு? அடிக்கிற வெயிலில் தண்ணி குடிக்கலன்னா செத்துருவோம் போகும்போது ரிட்டனு ஆட்டோ போய். அடிக்கிற வெயிலில் தண்ணி குடிக்கலன்னா போக முடியாது. பாடி அவ்வளோக்குள்ளே டீஹைட்ரேட் ஆகிட்டு. வெயிலை பாருங்கள், சரியான வெயில். அதனால் தண்ணி குடித்தா தான் ஓடகலையும். தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு அடுத்தது போடுதேன் ரீச் ஆகணுன்னு. கைஸ், நாங்குநேரி தப்போம், பார்த்துக்கோங்க. வெயிலை பாருங்கள். ரன்னிங் ரிட்டன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியான வெயில். கைஸ், ரிட்டன் பாலத்துக்கு வந்துட்டோம். கைஸ், சூரங்குடி ரீச் ஆகிட்டோம். சூரங்குடியில் ஓட்டிகிட்ருக்கோம். வெயிலை பாருங்கள், சரியான வெயில். ஆமாம் கைஸ், சூரங்குடி வந்துட்டோம் ரிட்டன். சரியான பாடி டயர்டு. கிட்டத்தட்ட நம்ம கண்டினியூஸாக ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போவே 14 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்குன்னு நினைக்கேன். இன்னும் இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் எங்கள் ஊருக்கு. பார்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு நினைக்கேன்.
கைஸ் லாஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருக்கு இன்னும் ஊருக்கு சேரதுக்கு. இன்னும் போயிட்டே இருக்கேன். இன்னும் 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். கைஸ் லாஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் வயிறு குத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டு சரியான ரன்னிங் இன்னைக்கு. வெயில பாருங்கள் அடி கொளுத்துது. இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் காலு வயிறு செத்துட்டு நாக்கு வறண்டுட்டு, ஆனால் இருந்தாலும் அந்த டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் நினைக்கிறேன். கைஸ் 17 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. இதில் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன். ரன்னிங் ஓடும்போது 5:30லேருந்து 7:30 ஓடுங்க. எங்களை மாதிரி 7 மணிலேருந்து 8:30 ஓடாதீங்க. அதுவும் இல்லாமல் ஷூ நல்ல ஷூ போட்டு ஓடுங்க. எங்கள் ஷூலாம் ரொம்ப இதாகிட்டு சாவர கண்டிஷன் தான். கால் தான் ரொம்ப இதாகிட்டு, இன்ஜுரி ஆகிட்டு. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், எப்படி இருக்கு ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணோன்னே? ரன்னிங் டோட்டல் டயர்டு, நல்லா படுத்துருவேன். ஷூ நல்ல ஷூ இருந்தால் நல்லா ஓடலாம் தெரியுமா? ஷூ நல்ல ஷூ இருந்தால் நல்லா ஓடலாம். காலுக்கு இன்ஜுரி வராது. இல்லைன்னா நீ பெயின் சீக்கிரமாக வந்துடும். ஆனால் எங்களை சீக்கிரமாக பஞ்சுவலாக ஓட பாருங்க. எங்களை மாதிரி ஓடாதீங்க. 7 to 9 சூஸ் பண்ணிடுறாங்க. பாடி செம்மையாக டீஹைட்ரேட் ஆயிரும். வெயில பாருங்க. அதனால முடிஞ்ச அளவு அதிகாலையில் ஒரு 5:30லேருந்து லாங் ரன் ஓடணும்னா சீக்கிரமாக ஓடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. இல்லைனா எங்களை மாதிரி இந்த மாதிரி தான் சீசாகி வந்து நிற்கும். அதுவும் இல்லாமல் ஷூ மெயின். சரி ஓகே கைஸ், இன்றைக்கி அடுத்தது என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கும். வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது போடுவேன். குளிக்க கிளம்பியாச்சு. ஓடிட்டு வந்திருக்கோம்ல, அதனால் நம்ம குளிக்கிறதுக்கு நேராக போக வேண்டியதான். கைஸ் குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்குள்ள காஸ்டியூம் இது தான். சாப்பிட போகிறோம். மணி 10 ஆகிட்டு. இன்றைக்கி சாப்பாடு வீட்டில் இட்லி தான். அதை காமிக்கிறேன் பாருங்கள். சாம்பார் சட்னி. பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள், இட்லி தான். தேங்காய் சட்னி வச்சு கூடவே தக்காளி சட்னி வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இட்லியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் நேரத்தை அரைச்ச மாவுனால நல்லாயிருக்கும். இது பாருங்க, தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி இட்லி சாப்பிட்டு விளாட கிளம்பணும். அடுத்து விளாடம் போய் கிரவுண்டுக்கு போனோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வீட்டில் சிக்கனு, அதுக்கு தேங்காய் தொளிக்க வந்தாச்சு. எங்கள் வீட்டில் எப்பவுமே தேங்காய் நான் தான் தொளிப்பேன். எப்படி தேங்காய் தொளிக்கணுங்கிறது நிறைய பேர் தெரியுமா? தேங்காய் கொஞ்சம் காஞ்சிட்டு நிறைய பேர் எப்படின்னு தெரியாது. அதுவும் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு தேங்காய் ரெடி. அம்மாட்ட தேங்காய் கொடுத்துட்டு இன்னும் 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி ஆனோன்னு வீடியோ போடுறேன். ஓகே அம்மா, சிக்கன் பொரிச்சிட்டியாம்மா? இன்றைக்கி என்ன பிரியாணி இல்லாமல் இன்றைக்கி என்னது வெள்ளை சோறு வச்சு சிக்கன் கிரேவியா? பொரிச்ச கறி. நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு தான். பக்கத்தில் அம்மா சிக்கன் பொரிச்சதும் சிக்கன் கிரேவியும். அது கூட இன்னைக்கு நமக்கு பிரெட் அல்வா. இன்னைக்கு வந்து ரெசார்ட்னு ஒரு எபிசோட் சண்டே ஓடிட்டு இருக்கு. சாப்பிடும் போது அதான் பார்த்துட்டு இருக்கேன். 4 எபிசோடு இறங்கியிருக்கு. விஜய் நடிச்சது. எருமசாணியில் வருவானே. சாயந்தரம் டைமாக டீ குடிக்க வந்தாச்சு கைஸ். டீ அதுக்குள்ளே வீட்டில் போட்டு வச்சுருக்காங்க. டீ குடிச்சிட்டு இன்னைக்கு கிரவுண்டுக்கு போக வேண்டியதான். பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. வாலிபால் ஏதாவது கிரிக்கெட்டு போய் விளையாட வேண்டியதான். இங்கே டீ சூட் பண்ணியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை எங்கே வேலை? ஏன் சனிக்கிழமை சில வாரம் உண்டு, சில வாரம் கிடையாது. ஆமாம், பேட் எடுத்துகிட்டு விளையாடும். நம்ம விளையாடுமா? கிரிக்கெட் பால் வச்சிருக்கியா? பால் இப்போ அந்த வச்சிருக்கான் பாரு. விளையாடும். ஸ்கூல் முடிஞ்சிட்டா? பெரிய லீவே வந்தாச்சு. பெரிய லீவ் வந்துட்டுனா உன் தோஸ்தங்க விளையாடி முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே தர்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்தது என்ன நைட் என்ன டின்னர் பார்க்கும். தர்பூசணி ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. குடிச்சிட்டு அடுத்தது நைட் டின்னர் சாப்பிடுவேன். என்னன்னு பார்க்கும் வாங்க. டடா, நைட் டின்னராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி சாப்பிடுவேன். சன் டிவியில் ராயன் படம் போட்டுட்ருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நைட் டின்னர் ரைஸ் சாப்பிட்டுருக்கேன். பிரியாணி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட இந்த சண்டே எபிசோட் விளாக முடிக்கிறேன். அடுத்தது நல்ல வீடியோவில் பார்க்கும். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.